இவங்க 25 லிட்டர் ஈல்டு சொன்னாங்க. எங்ககிட்ட வந்து 34 லிட்டர் நாங்கள் கறந்தோம். ஒரே மாட்டில்? ஒரே மாட்டில். சொன்னால் நம்ப மாட்டாங்களே வீடியோவில். நம்மனாலும் இப்போ கூட 30 லிட்டருக்கு பால் இருக்குது. நான் கிராஸ் ஸ்பீடான மாடு 6 புல் 2 ரெட்டிங் ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு தான். ஓகேண்ணா. எருமையில பார்த்தீங்கன்னா நல்லா காம்பெல்லாம் மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா தோட்டத்து மச்சிலே இருந்த எருமைனா. எப்படி இருக்குண்ணா அந்த மாடு வாங்கின மாடு? அந்த மாடு நல்லா இருக்கு, பால் சொன்ன மாதிரி பால் வருது. இப்போ சந்தையில் அந்த மாதிரிலாம் வாங்கினா நம்மளுக்கு அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்களோன்ற பயத்தில் தானே இது பண்ணுவோம். இப்போ உங்ககிட்ட வாங்கும்போது கேரண்டி கட்டி நீங்கள் தரீங்க இல்லையா, பால் இவ்வளோ வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. அதனால் நாங்கள் அதனால் உங்களுக்கு ஃபார்ம் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவங்களோட சொல்லு வந்து நல்லா இருக்கும், பேசுறது வந்து என்ன சொல்கிறாங்களோ அது கிடைக்குதுன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் நம்பிக்கையோடு அதை வாங்குற வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கறவெல்லாம் எப்படி இருக்குங்களா? கறவுலாம் நல்லா தாங்க இருக்குது. மாடு லட்சணம் எண்ணெய் எல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் வணக்கம். வணக்கண்ணா. சஞ்சய் டெய்ரி ஃபார்மில் இருக்கோம். ஆமாண்ணா. நம்ம ஃபார்ம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? சேலம் மாவட்டம் வாழப்பாடினா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம ஃபார்ம் இருக்குண்ணா. ஓகே. இந்த நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எருமையை கூட வந்துண்ணா. ஆமாம். புதுசாக ஃபார்மில் எருமை ஃபஸ்ட்டு வந்தது. இனிமேல் எதிர்பார்க்கலாமா நம்ம ஃபார்ம்? பார்க்கலாம்ண்ணா, இனிமேல் பார்க்கலாம். அது சேல் ஆயிடுச்சுண்ணா இப்போ. ஓகே. அப்போ எருமை வேணுன்றவங்க முன்கூட்டியே புக் பண்ணால் பண்ணிக்கலாம்ண்ணா. வாரம் எத்தனை மாடு எதிர்பார்க்கலாம் எருமை மட்டும்? ரெண்டு மூணு எதிர்பார்க்கலாம்ண்ணா. ஓகே. அடிப்படியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இந்த வாரம் ஹெச்எஃப் அதிகமாக போச்சுங்களா இல்லை ஜெர்சி அதிகமாக? ஜெர்சி ரெண்டுமே ஈக்குவலாக போச்சுண்ணா. ஈக்குவலாக போச்சு. ஸோ எல்லாமே மாறி மாறி தான் வாங்கியிருக்காங்க. ஓகேண்ணா. வழக்கம் போல் அதோடைய நம்ம சேல் வீடியோவும் பார்ப்போம். ஆமாண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எப்பவுமே இல்லாமல் அந்த முர்ரா எருமையை பார்த்துருவோம். ஆமாண்ணா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் பார்ப்போம், ஜெர்சி பார்ப்போம், கிரில் பார்ப்போம்ண்ணா. ஃபஸ்ட்டு நம்ம எருமையை பார்க்கறேன். ஃபஸ்ட்டு 6 புல் 2 ஈத்துனா சுத்தமாக ஹெவி சைஸான மாடுண்ணா. முரா ஜாகர்படின்னு சொல்லுவாங்கன்னா முரா எருமைண்ணா. ப்ரீடு எருமை. தண்ணி கறவைக்கு தீனி நல்லா இருக்கும். தோட்டத்து மச்சில் வந்து இந்த கண்ணு ஹெவி சைஸாக இருக்குது. ஹெவி சைஸாக இருக்குது. 13 லிட்டர் கறவை வரும்ண்ணா. நல்லா மடிக்கு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே மடி தானா. அந்த மடிக்கு அதிகமாக கறக்கிற மாதிரி இருக்குது, கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்குது. எருமை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தானே வரும். எருமை முறால ஹெவி சைஸான மாடு. கறவைக்கு தீனி நல்லா இருக்கலாம். எருமையில பார்த்தீங்கன்னா நல்லா காம்பெல்லாம் மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா தோட்டத்து மச்சிலே இருந்த எருமைனா. என்ன கண்டு போட்டுருக்கேன்? காலக்கண்ணு காலக்கண்ணு போட்டுருக்கு. சீம்பாடு ஒரு 5 லிட்டர் பீஸ் வச்சுருந்ததுன்னா கஸ்டமர் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேண்ணா. இனி வரும் வாரங்களில் சஞ்சய் டெய்ரி ஃபார்மில் நீங்கள் முர்ரா மாடும் எதிர்பார்க்கலாம். இது யாருக்கெல்லாம் செட் ஆகுண்ணா? ஈஸி எடுக்கலாம். ஃபார்ம்காரங்க சில டைம் வந்து நம்ம பண்ணையில் வாங்குறவங்க வந்து ஹெச்எஃபாக வாங்குவாங்க. ஆமாண்ணா. ஸோ அவங்களாம் ஒரு முர்ரா வாங்கினாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆமாண்ணா. ஜெர்சி கிராஸ்க்கு வாங்குறதுக்கு முர்ரா வாங்கினாங்க இன்னும் நல்லா பெட்டர். ஆமாண்ணா. ஓகேண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குங்களா நீங்கள் ஏற்கனவே வந்து மாடு வாங்கி? 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆயிடுச்சிங்களா? 6 மாதம். அதுக்குள்ளே 6 மாதம் போயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ என்ன மாடு வாங்கினீங்க? அப்போ ஜெர்சி கிராஸ் வாங்கணும். ஜெர்சி. ஓகே ப்ரோ. நீங்கள் அப்போ வாங்கும் போதே வந்து ரொம்ப திருப்தியாக வாங்கிட்டு போனீங்க. ஆமாம். ஓகே. அப்போ இவங்க வந்து கறவை ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாம். அது எந்த அளவுக்கு இருந்துச்சுங்க? இவங்க 25 லிட்டர் ஈல்டு சொன்னாங்க. எங்ககிட்ட வந்து 34 லிட்டர் நாங்கள் கறந்தோம். ஒரே மாட்டில்? ஒரே மாட்டில். சொன்னால் நம்ப மாட்டாங்களே வீடியோவில். நம்மனாலும் இப்போ கூட 30 லிட்டருக்கு பால் இருக்குது. 5-6 மாதம் ஆயிடுச்சு. இப்பயும் 30 லிட்டர் பால் இருக்குது லேசா. 100% இது கன்ஃபார்ம் தான். நீங்கள் வந்து வேணாலும் கறந்து பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டில். ஓகே. ஏன்னா பண்ணையில் இருந்தால் கூட நம்ப மாட்டாங்க. வாங்கிட்டு நாங்கள் பட்டியில் தான் வச்சுருக்கோம். பண்ணெல்லாம் கூட இல்லை, சிம்பிளாக பட்டி தான் வச்சு வளர்க்குற மாடு. எங்கள் பட்டியில் அது ஒன்று தான் ஹையஸ்ட் மாடு கறவையிலேயே. இங்கே எத்தனை மாடு இருக்குது? அதில் இந்த மாடு நல்லா கறக்குது. 5 மாடு இருக்குது. 5 மாட்டில் இதான் டாப்பு. இவங்க சொன்னதை விட அதிகமாக கறந்துருக்கு. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. அடுத்தது வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க. ஆமாம். ஆனால் வந்து திருப்பி ஹெச்எஃப் இல்லை ஜெர்சி கிராஸப் பிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா எருமையில் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எருமையில் இது என்ன ரகம்? எருமையில் வந்து முரா பிரீடு. ஓகே. இப்போ சஞ்சய் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எருமையில் முர்ராவோ எதுவும் இங்கே வராது. எப்படி சொன்னீங்க? எப்படி இவங்க வாங்கி கொடுத்தாங்க? எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நான் பிடிவாதம் பண்ணேன். வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். 3ஆம் நாள் சொன்னேன். 2 நாள் கழிச்சு வாப்பா வாங்கி தரேன் அப்படின்னாங்க. உடனே அவங்க பிடிச்சும் கொடுத்துட்டாங்க. கூட்டிகிட்டே வந்து கொட்டையில் கட்டிட்டாங்க இங்கே. ஆமாம். இது வரைக்கும் நம்ம ஃபார்மில் வந்து முர்ராவில் பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே. எத்தனை நாளுக்கு முன்னாடி சொன்னீங்க? நாங்கள் கரெக்டாக 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம் மாட்டுக்கு. என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க? நாங்கள் எருமை வந்து எங்களுக்கு நல்ல எருமை வந்து பதுசான மாடாக வேணும். பசு மாடே வாங்கிட்டு போய் உதைக்குது. எருமையில் சொல்ல வேண்டியதில்லை. ஆமாம். அதனால எருமையில் இங்கே வந்தால் கொஞ்சம் பொறுமையான மாடாக அவர் கொஞ்சம் தேடி கட்டி கொடுப்பாரு. அதனால கேட்டிருந்தோம். கேட்டிருந்தோன்னா அது மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டாரு. பிடிச்சிருக்குது மாடும். மாடு ஹச்எஃப்ல ஹெவி சைஸாக நம்ம மோடி டைப்பில் 30 லிட்டர் கறவை சொன்னாங்கண்ணா. ஆமாண்ணா. 25-27 லிட்டர் கறவை காண்டி கொடுத்துக்கணும்ண்ணா. ஹெவி சைஸான மாதிரி 2 நீத்து மாடு. ஆனால் மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது. பைசரு ஒன்று ஃபுல்லாக லூஸ் இருக்குது. ஆமாம். சக்கத்தையான மாடு. 2 நீத்து மாடு.
தோட்டத்து மாச்சிலே வளர்ந்த மாடு ஒரு ஃபார்ம் டைப்புக்கு ஈஸியாக ரன் பண்ணலாம் நம்ம ஃபார்மர். ஒரு நடுத்தர மக்கள் இந்த மாதிரி மாடு ஒரு மாடு வாங்கிட்டே போகணும், 2 மாடு கறக்கிறதுக்காக ஒரே மாடு கறக்கும். ஹெவி சைஸான மாதிரி 2 மாடு மோடி டைப்பான மாடு ஹெச்எஃப் கிராஸில் ஹெவி சைஸான மாடு. ஓகே ஃபார்ம் டைப்புக்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். 30 லிட்டர் சொன்னாங்க, 25 லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம். 2 ஆனால் மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. இன்னும் ஒரு 1 வீக் ஆகுமா? 1 வீக் ஆகணும். இன்னும் சரியான மடி எடுத்து தான் கண்டு போடும். ஹெவி சைஸான மாதிரி 2 மாடு ஹெச்எஃப்ல ப்ரீடும் பண்ணலாம். ஒரு ஆள் உயரமே இருக்கணும், ரெட்டை முதுகு பண்ணலாம், ரெட்டை மடியாக இருக்கு, சக்கத்தையான மடி. ஆனால் அடுத்தாப்பா கொடி மாடுனா ஜெர்சியில் ஹெவி சைஸான மாதிரி 2 மாடுனா 25 லிட்டருக்கு கரை வரணும். அது ஹெச்எஃப்ல பார்த்துருவோம். ஜெர்சியில் 25 லிட்டர் வரணும். நல்லா மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. நல்லா காம்போட மிஷின் கிரைமர் கை கிரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். பை சுருக்கம் பாருங்க ஃபுல்லாக இருக்குது. ரெட்டை முதுகு மாடு, குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, நல்ல பிளாக் வெயிட்னா சுழி சுத்தமான மாடு, எல்லா வெளியிலும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. கறவைக்கு தீர்ந்தனிக்கு அருமையாக தோட்டத்தை மச்சியில் வளர்ந்த மாடுனா ஃபார்ம் டைப்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். 25 லிட்டருக்கு கரை கேண்டி கொடுக்கலாம். ரெட்டை முதுகு மாடு மாட்டில் பாருங்க, நல்லா ஹெவி சைஸான மாதிரி பிரம்மாண்டமான நல்ல கணம்னா. தேவைப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, ரேட்டில் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். எவ்வளோ கேரண்டி? ஏன்னா 25 லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம். ஜெர்சியில் ஆமாம், தாராளமான மாடு, ரெட்டை முதுகுமா, நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸ் மெழுவுத்தோல்னா. அதெல்லாம் பாருங்க, நல்லா மெழுவுத்தோல், நல்லா பாருங்க, நல்லா முழு மாடு, நல்லா வளர்ப்பு, நல்ல ஷைனிங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. இன்னும் இது மாதிரி 1 மடங்கு மடி வரும். ஹெச்எஃப்ல ஜெர்சியில் வந்து இன்னும் 1 மடங்கு மடி வேணும். இல்லை கருங்காமல் நம்பிச்சிருக்காங்க. நல்லா ஹெவி சைஸான மாடு, தரைக்கு தீனி நல்லா இருக்கணும். நான் அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ்னா, செவலை வெள்ளனா, 2 மாடு, பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாயி, சுழி சுத்தமான மாடு, 2 கரை பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கரை வரும். 15 நாள் அவங்க கண்டு போட சுழி சுத்தமான மாடு, எல்லாம் ஒரு வெயிட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. நல்லா ரோஸ் காம் வந்துருக்காங்க. கறவைக்கு தீனிக்கு அருமையாக இருக்கும். நான் தோட்டத்து மச்சியில் வளர்ந்த மாடு, ஹெவி சைஸான மாடு, நல்ல கலர் பேச்சஸான மாடு, நல்லா கிளிக்கம் வந்துருக்காங்க. தண்ணி கறவைக்கு அருமையான மாடு, தோட்டத்து மச்சியில் வளர்ந்த மாடு, எல்லா வெயிட்லையும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. நல்லா கவனிச்சா நேரம் எவ்வளோ? நேரம் என்ன 22 23 வரணும். நம்ம கணக்கு 20 கம்மி இல்லாமல் வரணும். தாராளமாக 20 எடுத்துக்கலாம். ஆமாண்ணா, எடுத்துக்கலாம்ண்ணா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, ரேட்டில் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுங்க. இன்னும் ஒரு வாரமா? 1 வாரம் ஆகும்ண்ணா. 1 வாரத்துக்குள்ளே கண்டு போட்டுரும். பாருங்க, பள்ளம் விழுந்துருச்சு பாருங்க, ஃபுல்லாக பள்ளம் விழுந்துருச்சு. அந்த குப்புன்னு மடி வந்து கண்டு போட்டுரும். அவங்க இடத்துல வந்து கண்ணு போடணும்னு நினைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். நேரம் 10 கரை வரணும். ஓகேண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, மோடி டைப்பான மாடு, 2 மாடு, சுழி சுத்தமான மாடு, தண்ணி கறவைக்கு அருமையாக இருக்கும். தோட்டத்து மச்சிலே வளர்ந்த மாடுனா. 2 கறவை பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் கரை வரணும். 15 நாள். ஆமாண்ணா, 15 நாள் அவங்க கண்ணு போட. ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடுனா. கறவைக்கு தீனிக்கு நல்லா இருக்கும். ஹெச்எஃப் கிராஸ் மாடு, ஃபார்ம் டைப் வரைக்கும் ஈஸியாக சூஸ் பண்ணலாம். எல்லாம் ஒரு 7 கிலோமீட்டர் அடாப்ட் ஆகணும். மோட்டி கறவை வேணும், பண்ணைக்கு வேணும்னா இவங்க எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். சூஸ் பண்ணலாம். மோட்டி டைப்ல அமைஞ்சிருக்காங்க. இல்லை கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. மிஷின் கரையான மட்டும் கை கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடுனா. நல்லா அகலம் முதுகு குவாலிட்டியான மாடுனா. ஹெச்எஃப்ல லைக் பண்ணலாம், தரமாக லைக் பண்ணலாம். ஓகேண்ணா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, ரேட்டில் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். நல்லா மடி எடுத்து தான் கண்டு போடணும். சரியான மடி வரணும். 15 நாள் ஆகணும். நடக்க முடியாத அளவுக்கு போய் வரும். கறவைக்கு தீனிக்கு நல்லா தோட்டத்தை மச்சில் வளர்ந்த மாடலாம். 1/2 மடி தான் வச்சிருக்கு. 1/2 மடி தான் வச்சிருக்கு. நான் முழு மடி வச்சு வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு போய் போடணும். சரிங்க. ஹெவி சைஸான மாடலாம். ஓகே. 6 பொருள் 2 கிராஸ் பீடான மாடு, கறவைக்கு தீனிக்கு நல்லா இருக்கும். சுழி சுத்தமான மாடு, நேரம் 10 கரை வரணும். இன்னும் 15 நாள் அவங்க கண்டு போட. ரெட்டை முதுகு மாடு, நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. எல்லாம் ஒரு 7 குறுங்கால் மாடு, எல்லாம் ஒரு 7 கிலோமீட்டர் அடாப்ட் ஆகும். நல்லா அடிக்க ஒரு மிஷின் கரையான போட்டுலாம் கை கரை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவி சைஸான மாடு, சுழி சுத்தமான மாடு, கிராஸ் பீடான மாடுனா. கறவைக்கு தீனிக்கு நல்லா இருக்கணும். இந்த கலருக்கே வாங்குவாங்க. கலருக்கே வாங்கலாம். ரெட்டின் ஜெர்சி நல்ல கலருக்கு டிகிரி ஃபைட் கரண்ட் பக்காவாக இருக்கணும். அது டிகிரி ஃபைட் வரதுக்கோசமே மாடு லைக் பண்ணுவானா. அந்த மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. இல்லை நாங்கள் காம்போலாம் மடி செட்டுலாம் பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. பால் நிறமும் நல்லா இருக்கு. பால் நிறமும் நல்லா இருக்கு. தோட்டத்து மேட்சிலே வளர்ந்த மாடுனா. மிஷின் கரையானாலும் போட்டுக்கலாம். அடிக்க ஒரு காம்பு, நல்ல சாது, நல்ல முகலட்சணம், நல்ல முகலட்சத்துக்கே பணம் கொடுக்கணும். மண்ணோட குவாலிட்டியான மாதிரி ரெட்டை முதுகு மண்ணா. ஹெவி சைஸ் அந்த மாதிரி குணத்தில் தங்கும். சரி. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னா. 6 புல்லு 2 நேரம் 10 கரை வரும். சுழி சுத்தமான மாடுனா. சரிங்க. ரேர் பிரீட்னா, ரேர் கலர்னா. எல்லாரும் வெயிட்லையும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்கன்னா 23 லிட்டர் சொன்னாங்க, 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். சரிங்க. ரெட்டை முதுமா, நல்ல குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு. இந்த வாரம் 2 சிவாஜி ஹெச்எஃப் வந்து 2 புக்கிங் ஆயிடுச்சு. ஓகே. சிவாஜி ஹெச்எஃப்க்கு எப்பவுமே ஒரு வந்து மார்க்கெட் டிமாண்ட் தான். ஆமாண்ணா. குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு ரெண்டுமே. ஓகேண்ணா. எப்படி கிளைமேட்டுக்கு நல்லா தாங்க? எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகும்ண்ணா. சரிங்க. எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகும். கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாரியே இருக்கு. ஒன்று போலவே இருக்கு. தேவைப்படுறவங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வாரங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாண்ணா. ஸோ சிவாஜி ஹெச்எஃப் லைக் பண்ணுறாங்க, தாராளமாக நீங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம், ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே.
அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிர்க் கிராஸ்னா மோட்டி டைப்பில் கிர்க் கிராஸ்னா 6 புல்லு 2 அனைத்து சுழி சுத்தமான மாடு. 2 கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 கறக்கும். இன்னும் 15 நாள் அவங்க கண்ணு போட வனத்தில் தங்கம். மிஷின் கிரான போடலாம், கை கிரான யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மடி செட்டு போகிறோம், பிரம்மாண்டமான மடி செட்டு. பை சுரக்கம் பாருங்கன்னு ஃபுல்லாக இருக்குது. ரெட்டை முதுகு மாடு வனத்தில் தங்கம். இந்தாண்ட போது இந்தாண்டெல்லாம் அடி இந்தாண்டாலும் வனத்தில் தங்கம். நெய்கட்டான மாடு. மோட்டி டைப் ஒரிஜினல் கிர்க் கிராஸ் மோட்டி டைப்பில் ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடு தான். சாதுலாம் எப்படின்னா சாதுவில் தங்கணும், வனத்தில் தங்கம். எந்தாண்ட போது பச்சை புள்ள மாதிரி 6 புல்லு 2 அனைத்து நல்லா முக லட்சணமான மாடு. முக லட்சணமான மாடு, சுறுசுத்தமான மாடு தான். தேவைப்படுறவங்க கால் பண்ண ரேட்டில் என்ன பண்ண நினச்சி படிக்கணும். கிர்க் கிராஸ் லைக் பண்ணுறோம், தராமல் லைக் பண்ணலாம். எறும் பழு மாதிரி இருக்கணும். எஸ்என்எஃப் பக்கா இருக்கணும். 50 ரூபா வரைக்கும் வரணும் பால் டிகிரி ஃபேட்லாம். நல்ல மாடு குணத்தில் தங்கம். மிஷின் கிரான போடலாம், கை கிரான யூஸ் பண்ணிக்கலாம். யார் எடுத்துக்கலாம்? பண்ணக்காரங்களா ஆட்டுக்காரங்க எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கலாம். டிகிரி ஃபேட் வரும்னு ஆசைப்படுறோம், பண்ணக்காரங்க ஃபார்ம் காரங்க சூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அவன் நல்ல முக லட்சணம் 6 புல்லு 2 அனைத்துனா சுறுசுத்தமான மாடு. ஓகே. மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சியில் போகிறோம்னா முழு குட்டையாட்ட மாடு. ரெட்டை முதுகு மாடுனா ஹெவி சைஸான மாடு. 6 புல்லு 2 அனைத்து முக லட்சணம் லட்சுமி கடாச மாதிரி இருக்கும். நேரம் 10 கரை வரும்னா நேரம் 10 அடிக்கும். காம்பே பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மிஷின் கிராமனா கை கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, நல்லா பலூன் காம்பு மாதிரி நல்லா பாருங்க. இந்த பூங்காமானா காம்பெல்லாம் டைட்டே இருக்காது, நல்லா பூங்காம்பு. அடிக்க மிஷின் கிராமனா கை கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டை முதுகு மாடு, ஹெவி சைஸான மாடு, சுத்தமான மாடு. தண்ணி தீனி கறவைக்கு அருமையாக இருக்கும். ஓகே. எல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. கிராஸ் ஸ்பீடான மாடு. 6 புல்லு 2 அனைத்து ரெட்டின் ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடுனா. ஓகேண்ணா. ஹெவி சைஸான மாடு. ஃபார்ம் டைப்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். 2 அனைத்து மாடுனா. 2 மாடு. இன்னும் 10 நாள் ஆகுங்களா? இன்னும் 10 நாள் ஆகும். இன்னும் சக்கத்தையே மடி எடுத்து தான் கண்டு போடணும். நல்லா பிரம்மாண்டமான மடி செட்டு, பிரம்மாண்டமான மாடுனா. ஓகேண்ணா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். அடுத்த பக்கடைய மாடு பார்த்தீங்கன்னா செவலையில் ட்ரிபிள் கலர்னா. செவலை செம்புத்து வெள்ளை கிராஸ் ஸ்பீடான மாதிரி நெத்தி சிட்டி வெள்ளை. 6ஆம் பல்லுலேருந்து முளைக்குது 2 அனைத்து. நல்லா அப்புறம் கிராஸ் மாடுங்க. 22 லிட்டர் கரை வரணும். 22. ஆமாம். தோட்டத்து மேட்சிலே வளர்ந்த மாடு. ஹெவி சைஸான மாதிரி நல்லா காம்பர்ஸ் பாருங்க, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க. கறவைக்கு தீனிக்கு அருமையாக இருக்கும். தோட்டத்து மேட்சிலே வளர்ந்த மாடு. நல்லா ஒரு வெயில் கிழமை அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. இன்னும் ஒரு வாரம் ஆகணும். டிகிரி ஃபேட் கண்ணாட்டு பக்காவாக இருக்கும். ஜாடிக்கெலாம் எப்படி இருக்குண்ணா? தீனி தண்ணிக்கு அருமையாக இருக்குண்ணா. அடிக்கு ஒரு காம்பு பாருங்க, ரோஸ் காம்பு. அடிக்கு ஒரு காம்பு. மேய்ச்சலுக்கும் வச்சுக்கலாம், பண்ணை கட்டி போட்டு தீவனம் பண்ணலாம். தரமான மாடு, நல்லா நெய்கட்டான மாடு, நல்லா கறக்கணும். ஓகேண்ணா. நல்லா முது அகலம், முக லட்சணம் எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்னா. ரெட்டின் ஜெர்சியில் ஹெவி சைஸான மாதிரி 2 அனைத்து மாடுனா. 23 லிட்டர் கரை வராங்க பாருங்க. பை பாருங்க, ஒரு சாக்கு மாதிரி தான் பை. சுரக்கம் பாருங்கன்னா ஃபுல்லாக வரும். அடிக்கு ஒரு காம்பு. ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடு. தோட்டத்து மேட்சிலே வளர்ந்த மாடு. மோட்டி டைப்பில் லைக் பண்ணுறோம், தாராளமாக ஜெர்சியில் லைக் பண்ணலாம். ரெட்டின் ஜெர்சியில் குணத்தில் தங்கம். நல்லா மெழுகுத்தோல், நல்லா கரை வரும். கறவைக்கு தீனிக்கு நல்லா இருக்கணும். நல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகும். நல்ல முக லட்சணம். ஆமாண்ணா. ஹெவி சைஸான மாடு. கிளைமேட்டுக்கு நல்லாவே தாங்க. கிளைமேட் அடாப்ட் ஈஸியாக ஆகணும். மாடு தரமான மாடு. 2 அனைத்து மாடுண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி தரணும். சரிண்ணா. இருந்தாலும் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் பார்த்தாச்சுண்ணா. ஏற்கனவே மாடு 15 மாடு பார்த்தாச்சு. ஹச்எஃப் பார்த்தாச்சு, ஜெர்சி பார்த்தாச்சு, எருமை பார்த்தாச்சு, எல்லாம் கிர்ரு கூட பார்த்தாச்சுண்ணா. எல்லாமே பார்த்தாச்சுண்ணா. ஃபார்மில் இருந்தது விற்பனையான வீடியோ நம்ம ஃபார்மில் போட்டிருப்போம். வீடியோவில் எல்லாமே தெளிவாக லாங் வீடியோவில் பாருங்கள், எல்லாம் தெரியும். எல்லாமே வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா ஹச்எஃப், ஜெர்சி, கிர்ரு, சாகிவால், எருமை எல்லாமே நம்ம ஃபார்முக்கு வந்துட்டுருக்கு. 30-35 மாடு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வாரம் 30 மாடு வந்து 15 மாடு சேல் ஆயிடுச்சுன்னா. நம்ம ஃபார்ம் இருக்க லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பைக்ஸில் ஃபார்ம் இருக்குண்ணா. தேவைப்படுறவங்க வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு கால் பண்ணுங்க, கூப்பிட்டுக்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து மாடு எடுக்கிறாங்க. ஆமாண்ணா. நேரில் வந்து எடுக்கிறாங்க, வீடியோ கால் மூலியமாக எடுக்கிறாங்க. ஆமாண்ணா. மாடு எந்த அளவுக்கு சேஃபாக அவங்க வீட்டுக்கே வந்து சேரணும்? ஆனால் சேஃபாக நீங்கள் எந்த டைம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்ண்ணா. கூண்டு செண்டி இருக்குது, கூண்டு இல்லாமல் வேணாலும் இருக்குது. எது வேணாலும் நம்ம ஃபார்ம்லேருந்து அனுப்பிடலாம். எந்த டைம் வேணாலும் கூப்பிடுங்க, மழை நீட்டாக சேஃபாக பண்ணி கொடுக்கலாம் ஃபார்ம்லேருந்து. ஓகேண்ணா. இப்போ வந்து ஒரு 7:30 கிட்ட ஆகுது. ஆமாண்ணா. பின்னாடி ஒரு மாடு ஏற்றிட்டு இருக்காங்க. எங்கே போகுதுண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேலூர் போகுதுண்ணா. வேலூர். ஆமாம். ஓகே. நேரில் வந்தாங்களா? வீடியோ காலில் தான் வாங்கினாங்க. என்னென்ன மாடு போகுதுண்ணா? 2 சிவாஜி ஹெச்எஃப், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஹெச்எஃப் கிராஸ் போகுதுண்ணா. ஓகே. அது எல்லாமே உங்கள் செலெக்ஷன் தான்? ஆமாண்ணா. ஓகே. நீங்கள் வீடியோ காலில் என்ன வேணுன்றதை தெளிவாக காமிச்சிச்சுண்ணா. ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்து மாடு புக் பண்ண அனுப்புற மாதிரி இருந்துச்சு. ஆமாண்ணா. இப்போ என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? இப்போ எல்லாமே பாதி அமௌண்ட் கட்டினா மட்டும் தான்ண்ணா. 1 லட்சத்துக்கு பேசுகிறாங்கன்னா 50,000 60,000 கட்டினா மட்டும் தான் ஏற்றுறது, இல்லை ஏற்றுறது கிடையாது. ஓகேண்ணா. நேரில் வந்து பார்த்து ஏற்றிட்டு போங்கன்றது. மாட்டோட ரேட்டில் பாதி அமௌண்ட் வந்து பே பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றிடலாம். ஆமாண்ணா. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. நன்றி.